தமிழக பள்ளிக் கல்வித்துறையில் அரசின் திட்டங்கள் வெறும் ஏட்டு அளவில் மட்டும் இருப்பதாக பொதுப் பள்ளிகளுக்கான மாநில மேடைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்க பொதுப் பள்ளிகளுக்கான மாநில மேடை சார்பில் சென்னை லயோலா கல்லூரியில் கருத்தரங்கு நடைபெற்றது. தனியார் பள்ளி ஆசிரியர்கள், பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். சமச்சீர் கல்வி திட்டம், அனைவருக்கும் கல்வி திட்டம், கல்வி கட்டண நிர்ணயம் ஆகியவற்றில் தமிழக அரசின் செயல்பாடுகள் வெறும் கண் துடைப்பு என்று கூட்டத்தில் கூறப்பட்டது. மேலும் தமிழக அரசின் பல துறைகளின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகள் அனைத்தும் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்க வேண்டும் என்று பொதுப் பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக குழந்தைகள் கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் 2009 எப்படிப்பட்ட உருமாற்றத்தை நாங்கள் கோருகிறோம் என்பதை குறித்தும், சமச்சீர் கல்வி என்று திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு திட்டவட்டமாக அனைத்து பள்ளியையும் ஒரே கல்வி வாரியத்தின் கீழும் இயக்ககத்தின் கீழும் கொண்டு வர வேண்டும் என்பதை முன்வைத்தும், கட்டணம் ஒழுங்குபடுத்துதல் எந்த ஒரு அதிகாரிக்கும் பொறுப்பு நிர்ணயிக்கப்படவில்லை. யாரை போய் கேட்டாலும் எங்களுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பள்ளி நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் பொழுது நாங்க ஒன்றும் செய்ய முடியல என்பதுதான் பள்ளி கல்வி அதிகாரிகள் சொல்லக்கூடியது. எனவே இந்த கட்டணம் சட்டத்தில் யார் பொறுப்பு என்பதை தீர்மானிக்க வேண்டும். தற்போது உள்ள நிலையில் கல்வி உரிமை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவது அவசியம் என்றும் இந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது.